ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் இங்க பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, எலிசா அந்த ஸ்திரீயின் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கேள்வி கேட்கிறார்னா, இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி ஒரு கைம்பெண்ணா இருக்கிறார், விதவையா இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டார். ஆனால் அவளுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்தது. இந்த கடன் பிரச்சனை இருந்தனால கடன் கொடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 2 பிள்ளைங்களை நாங்கள் அடிமைகளாக கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் கலங்கி போய் நிற்கிறா. அப்போதான் எலிசா தீர்க்கதரிசிகளை போயிட்டு தன் காரியத்தை சொல்லுகிறாள். தேவ பிள்ளையில, அப்போது எலிசா தீர்க்கதரிசி அவளை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேட்டுட்டு அங்கே ஒரு அற்புதமான காரியத்தை எலிசா தீர்க்கதரிசி சொல்வார். உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? அவள் சொல்லுவா, ஒரு கூட எண்ணெய் தாப்பா இருக்குது. அப்போது எலிசா தீர்க்கதரிசி தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்லுவார், நீ அயல் வீட்டார்களெல்லாம் போயிட்டு பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரத்தில் எல்லாவற்றும் இந்த எண்ணெயை வார்க்கும் போது எண்ணெய் குறையாமல் வந்து கொண்டே இருக்கு. அநேக பாத்திரங்களை அவர் நிரப்புகிறார். அநேக பாத்திரங்களை நிரப்பி, இன்னும் வேறாவது ஏதாவது பாத்திரம் இருக்கா அப்படின்னு தன் பிள்ளையை கேட்கும் போது எல்லாம் பாத்திரம் முடிந்தது. இருந்தது ஒரு குடம் எண்ணெய். ஆனால் அநேக பாத்திரங்கள் நிரம்பத்தக்கதாய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறா. அந்த ஒரு குடம் எண்ணெய் பெருகிற்று. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்ந்து மீதி கொண்டதையும் நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க, இப்போ எல்லா பாத்திரம் நிரம்பி விட்டது. இந்த தீர்க்கதரிசிகளை போய் சொல்றா, ஐயா நீங்கள் சொன்னபடி நான் ஒரு குடத்தை எண்ணெய் தான் இருந்துச்சு, ஆனால் மற்ற வெறும் பாத்திரங்களை நான் ஊற்ற எல்லா பாத்திரங்களும் நிரம்பிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? நீ அதை போய் விற்று அந்த பணத்தை எடுத்து உன் கடனை தீர்த்து மீதமாக இருக்கிற எண்ணெயை வைத்து நீ பிழைத்துக்கொள். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஆண்டவர் பாருங்க. தேவ பிள்ளையில ஒரு குடம் எண்ணெய் தான் இருந்தது, ஆனால் அநேக காலி பாத்திரங்கள் இருக்கிறது. அநேக காலி பாத்திரங்களை அவரை வார்க்க அந்த ஒரு குடத்தில் இந்த எண்ணெய் பலுகி பெருகி கொண்டே இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அங்க வசனம் அழகா சொல்லப்பட, வெறுமையான பாத்திரங்களை வாங்கினாலாம். உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது? எந்த ஆசீர்வாதம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது? நீங்க எந்த காரியத்தில் வெறுமையா இருக்கிறீங்க? இன்னைக்கு தேவனுடைய மனுஷனா உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றுங்க. தேவ பிள்ளையில உங்க இருதயத்தை ஊற்றும் போது ஆண்டவர் அந்த வெறுமைகளை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில் வருகிறார். ஒருவேளை உங்க கர்ப்பம் இல்லை என்று வெறுமையா இருக்கீங்களா? வேலை இல்லை என்று வெறுமையா இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலன்னு வெறுமையாக இருக்கீங்களா? இதே போல் கடன் பிரச்சனை, கடனால என்ன செய்வேன் அப்படி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? தெய்வ பிள்ளையில, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு நீங்கள் இதை விசுவாசிங்க. உங்களுக்கு கொடுக்க அந்த விசுவாசத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றுங்க. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆமென் ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் விசுவாசத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். தேவ பிள்ளைகளை, ஒரு கடன் பிரச்சனையில் அடிமையாய் போக வேண்டிய பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாய் கடனை தீர்த்து அந்த பிள்ளைகளே பாதுகாத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையிலும் வெறுமையாக இருக்கல கர்த்தர் நிரம்பி வெளியே பண்ண ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற அன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்பா? யாரார் என்னென்ன காரியத்தில் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறாங்களோ, பல வருஷங்களாக நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், பல நாட்களாக காத்திருக்கிறேன், இந்த நன்மை இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே, இன்னும் என் பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருப்பானா? ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்துவீராக. அங்கே எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் நன்மை உண்டாகட்டும். நீங்கள் செஞ்சிட்டீங்கப்பா, நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா. இன்றைக்கு நீ இவ்வளோ ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். நீரே பொறுப்பெடுத்துகளும் மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உங்கள் வெறுமைகள் நிரம்பி இருக்கிறது. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.